ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ நேபாளத்தில் கூட ஜென்சி வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. அன்றைக்கி அங்கே வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காரு அந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. ஸோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக உள்ளே கொண்டு போகிறப்ப பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆர்ட்டு நிறைய நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூமெண்ட் பற்றி எரிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய என்ன சொல்கிறது தாட் அண்ட் அதில் வந்து எனக்கு சில முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். பட் ஆனால் அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால் எப்படி இவ்வளோ பேரை வந்து கிளந்தர செய்ய முடியும், ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும், ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீலம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு.